கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது நான் சரி இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியை எப்படி எடுக்கிறதுன்னு டோட்டலாக பேசிடலாம். அப்படிங்கும்போது நம்ம படம் எடுக்கிறோம், போகிறோம், வரோம், ஒரு கிளாஸாக, ஒரு கான்வர்சேஷனாக, ஒரு செஷனாக உட்காந்து நம்ம பேசி ஒரு டீச்சிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, ஒருத்தங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான, சொல்லிக் கொடுக்கும்போது சுவாரஸ்யமாக சொல்லிக் கொடுக்கறதுக்கான அனுபவம் இருக்கானா, அது எப்படி ஸ்கூலில் பாடம் நடத்துகிறவங்களுக்கே வந்து டீச்சர் ட்ரைனிங் போய் அதுக்கு இந்தந்த மெத்தடில் நீங்கள் சொல்லுங்கள், இப்படி தொடங்குங்க, இத்தனை விஷயங்களை நீங்கள் சொன்னால் தான் பார்க்குற ஸ்டூடெண்ட் வந்து ஆர்வமாக கேட்பான் அப்படிங்கிற மாதிரியான வித்தைகளெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்து பாடம் நடத்தவே வருவாங்க. அப்படி படம் எடுக்கிற ஒருத்தரங்க கூப்பிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு பாடம் நடத்துங்கன்னா அது ஒரு சவாலான வேலை தான் இருக்கும். அப்போ நம்ம அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு நாள் நம்ம தயார்படுத்தினா மட்டும்தான் எந்தெந்த விஷயங்களை நம்ம சொல்லலாம், எந்தெந்த விஷயங்களை நம்ம பேசுகிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு யோசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20 விஷயங்களை நம்ம வந்து வழக்கமாக பண்ணுற கமர்ஷியல் சினிமாவுக்கும் இண்டிபெண்டன்ட் மூவிக்கும் நடுவில் நம்ம பேச வேண்டிய விஷயம் ஒரு 20 டாபிக் எனக்கு இருக்கிறதா தோணுச்சு. அதை அப்படியே நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அந்த 20 டாப்பிக்கும் நம்ம பேசுவோம். எந்த டாப்பிக்கில் அது நம்ம விடுபட்டு போனாலோ, சந்தேகம் இருந்தாலோ கேளுங்க. நம்ம அதை வந்து திரும்ப நான் மறந்துருந்தாலும், ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், கிளாஸாக ஒரு டீச்சிங்காக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லை. அது ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு மூமெண்ட், அது வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் போனவனுக்கு தான் இருக்கும். அப்போ நமக்கு படம் எடுக்க தெரியும், நமக்கு ஒரு கருத்து தெரியும், அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லும்போது நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அது ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு 20 பாயிண்ட் நம்ம என்னென்னலாம் பேசலாம் அப்படின்ட்டு நான் நோட் பண்ணேன். ஏன் இண்டிபெண்டன்ட் சினிமாவை வந்து நம்ம எடுக்கணும்? இல்லை, நம்ம ஒரு ப்ரொடியூசரை பார்த்து நம்ம ஒரு படம் பண்ணிட்டு போகிறது தானே ஈஸி. எதுக்கு தலையை சுற்றி மூக்க தோணும், எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க்கு? இண்டிபெண்டன்ட் சினிமா தான் பண்ணணும்னு நிர்பந்தத்தோடு பண்ணுறதா, இல்லை எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, பெரிய பட்ஜெட்டு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால் வேறு வழி இல்லாமல் இண்டிபெண்டன்ட் சினிமா பண்ணுறேன்னு நினைக்கிறோமா? இது ஒன்று இருக்குல்ல. ஏன் இண்டிபெண்டன்ட் சினிமா பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்படி நம்ம படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கதை தேர்வு, என்ன மாதிரியான கதைகளை நம்ம இந்த படங்களுக்கு தேர்வு பண்ணலாம். மூணாவது வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது. இதுவே வந்து நீங்கள் கமர்ஷியலாக மற்ற படங்களுக்கு லொக்கேஷன் நம்ம தேடுறதுக்கும் இதுக்கும் பல விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும். அப்போது அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறதுலையும் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தது ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறது, நடிகர்கள் தேர்வு. அடுத்தது நம்ம வந்து கேமரா, லென்ஸ் மாதிரியான உபகரணங்கள் வாங்குறது இருக்குல்ல, அது நம்ம வாங்குறதா இருக்கலாம், வாடகைக்கு எடுக்கிறதா இருக்கலாம். அந்த உபகரணங்களை கையாளுறதுக்கான, நம்ம பயன்படுத்துறதுக்கான டெக்னிக். ஆறாவதாக வந்து ஸ்க்ரீன் பிளே. வழக்கமாக எல்லா படங்களுக்கும் பண்ணுறது தான். அதில் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு நம்ம எந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறது. அடுத்தது இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு பாட்டு தேவையா இல்லையான்னு நம்ம ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, நமக்குள்ள ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இப்போ இந்த பாடல் தொடர்பாக வேணுமா வேண்டாமாங்கிறது. அடுத்தது இதுக்கான காஸ்டியூம். அடுத்தது ஷெட்யூலை எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணுறது. ஒரு ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா மற்ற படங்களுக்கும் இந்த மாதிரியான படங்களுக்கும் கண்டிப்பாக டோட்டலாக வேற ஒரு வழிமுறைகளை நம்ம ஷெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணோம்னா மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறதே ரொம்ப முக்கியமானது. ஒரு கமர்ஷியல் மூவிக்கு வந்து டீம் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு அஃபிஷியலாக இருக்கும். இதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணுறது எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. அடுத்தது க்ரௌட் ஃபண்டிங். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், க்ரௌட் ஃபண்டிங்கை நம்ம எப்படி பார்க்க போகிறோம். அடுத்தது விளம்பரங்கள். அடுத்தது ஒரு டைரக்டரோட பொறுப்பு என்ன, ஒரு டைரக்டர் என்னென்னலாம் பண்ணணும். நம்ம ஒரு டைரக்டராக நம்ம இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் படத்தை எடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம், அது எல்லா வேலைகளையும் செய்கிறோம். அதில் பர்டிகுலராக ஒரு டைரக்டரோட வேலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது முக்கியமாக போஸ்ட் ப்ரொடக்ஷனையும் ஒரு ரெண்டாக பிரித்து பார்க்கணும். இண்டிபெண்டன்ட் மூவிக்கு இருக்கக்கூடிய போஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறது வேறு மாதிரியான ஒரு ஸ்டைலாக இருக்கும். அப்போது எடிட்டிங், டப்பிங்கை ஒரு செக்மெண்ட்டாக வச்சுக்கலாம். கலர் கரெக்ஷன், சிஜி ஏரியா அதை வந்து நம்ம இன்னொரு செக்மெண்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம திரைப்பட விழாக்கள், ஃபெஸ்டிவல்ஸ். இந்த இண்டிபெண்டன்ட் மூவிகளுக்கு கமர்ஷியல் மூவிக்கு எந்தெந்த வகையில் மாறுபடுது, என்னென்ன மாதிரியான வகையில் நம்ம வந்து அதை கவனிச்சாகணும் அப்படிங்கிறது ஒன்று.
அடுத்தது வந்து இதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது. இண்டிபெண்டன்ட் மூவியை எல்லாம் ஒரு கமர்ஷியல் மூவிக்கான பிஸ்னஸ் மெத்தட் வேறு, இண்டிபெண்டன்ட் மூவியை நம்ம எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் என்னுடைய அனுபவங்கள் தான், நான் வந்து எல்லாத்தையுமே வந்து என்னுடைய அனுபவங்கள் மூலமாக சொல்லும்போது தான் உங்களுக்கு அதுக்கான ப்ராக்டிக்கலாக இது நடந்துச்சு நடக்கலை அப்படிங்கிற ஒரு நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால எல்லாமே என்னுடைய அனுபவங்கள்லேருந்தே நான் எடுத்து சொல்லிடுறேன். அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்ம கடைசியாக பேசுகிறது தான் இந்த இண்டிபெண்டன்ட் மூவிக்கான முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். அது ஒரு அந்த 24 டிபார்ட்மெண்ட்லேயும் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் 25 இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் மூவிக்கு மட்டுமே தேவைப்படுற 25வது டிபார்ட்மெண்ட் ஒன்று. அதை என்னன்னு கடைசியாக நம்ம பேசிடலாம். அப்போது ஒரு கதையை வந்து தேர்வு பண்ணணும், ஒரு இண்டிபெண்டன்ட் மூவிக்கு கதையை தேர்வு பண்ணணும்னு நாம் முடிவு பண்ணிட்டோம்னா, முதல்ல நான் இண்டிபெண்டன்ட் மூவி தான் பண்ணுறேன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான், என்னால் வந்து பெரிய பெரிய வேலைகளை செய்ய முடியாமல் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நான் இந்த வேலையை போடலை. என்னால் ஒரு கோட் ஷூட் போட்டுட்டு என்னால் நான் நடக்க முடியாது, எனக்கு அதை வாங்குறதுக்கு காசு இல்லாமல் நான் கதர் சட்டையை போடலை. என்னால் BMW காரில் போக முடியாமல் நான் சைக்கிளில் போகலை. என்னால் ஒரு பிரியாணி சாப்பிட முடியாமல் நான் வந்து ஒரு பழைய சோறு சாப்பிடலை. இந்த பழைய சோறு சாப்பிட்றது ஆரோக்கியம் நினச்சி நான் சாப்பிட்றேன். சைக்கிளில் போகிறது எனக்கு உடற்பயிற்சி நினச்சி நான் சைக்கிளில் போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸு போடுறது எனக்கு கம்ஃபர்டபுள், இதுதான் எனக்கு ஆரோக்கியம் நினச்சி தான் நான் போடுறேங்கிற மனநிலை முதல்ல நமக்கு வரணும். ஏன்னா இண்டிபெண்டன்ட் சினிமா பண்ணும்போதே நமக்கு என்னவா இருக்குன்னா, ஊரில் எல்லா இடத்துலையுமே நம்மளோட பார்வை வந்து குறையும். ஏன்னா சும்மா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேமே பாருங்களேன். ஒரு கமர்ஷியல் மூவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெட்போர்டு வண்டி நிற்கும், ஒரு 4 கேரவன் நிற்கும், பெரிய பெரிய கிரேன் நிற்கும், அங்கே தூக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள்லாம் படம் பண்ணும்போது நிறைய பேர் கிராஸ் ஆகுங்க ரோட்டில். நாங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நாங்கள் கேமரா வச்சுட்டு நின்னோம்னா சொல்லுவாங்க, ரோடு அளந்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்ட்டு கிராஸ் ஆகிட்டு போவாங்க. ரோடு அளக்கிறோம், ஒரு டூல் வச்சுட்டு இருப்பான், கண்ணில் வச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படி தான் இருக்குது ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவோட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், அப்படி தான் இருக்கும். அப்படிங்கும்போது அப்போது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு ஒரு சின்ன நம்மளை வந்து குறைச்சி மதிப்பிடுற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள என்னென்னா, நம்ம ஒரு பெரிய விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணிட்டு முடியாமல் ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்துட்டோம் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவாங்க. தயவு செஞ்சு முதல்ல அந்த மனநிலையை தூக்கி போட்டே ஆகும். ஏன்னா நான் முன்ன அவர்கிட்ட பேசுனது என்னென்னா, நீங்கள் இப்போ எல்லாருமே ஒரு பேசிக் சினிமா நமக்கு தெரியும். யாருமே ஜீரோவிலேருந்து ஆரம்பிக்கிற நபர்கள் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் கொடுத்தா ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு கமர்ஷியல் மூவியை நம்ம பண்ணிட முடியும். இதே ஒரு 40 கோடி கொடுத்தா என்னால் ரொம்ப அழகான ஒரு கமர்ஷியல் மூவியை நம்மளால் பண்ண முடியும். ஆனால் 40 கோடி ரூபாயில் படம் பண்ணி பழகின ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி பண்ணுன்னா பண்ணவே தெரியாது. மாட்டிப்பாங்க, பெபேன்னு முழிப்பாங்க. எப்படிடா கேமராவை நானே தூக்கிட்டு போகணுமா, இது ட்ரைபேடு நானே தூக்கிட்டு போய் வைக்கணுமா, ரிஃப்ளெக்டர் நானே, அவங்களுக்கு அது அப்படி அது ஒரு சினிமாவே அவங்களுக்கு தெரியாது. அப்போது நம்ம இந்த படங்கள்லாம் பண்ண முடியாமல் பண்ண தெரியாமல் இண்டிபெண்டன்ட் படம் பண்ண வந்தோம், காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இந்த வேலையை செய்கிறோங்கிற மனநிலை முதல்ல நம்ம வந்து தூக்கி மாற்றிடுறோம். இது ஒன் ஆஃப் த வே ஆஃப் மேக்கிங். எனக்கு இந்த சினிமா பண்ணுறது பிடிச்சிருக்கு, இந்த பேட்டர்னில் பண்ணும்போது நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், நான் இதை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து காரில் போகிறத விட நான் வந்து வாக்கிங் போகிறதுக்கு காரில் போக முடியாது, சைக்கிளிங் போகிறதுக்கு காரில் போக முடியாது, சைக்கிளில் போகிற தேவை ஏற்படுது, அதனால் நான் வந்து போகிறேன் அப்படின்னு ஒரு மனநிலையை நாம் வந்து உருவாக்கிக்கிட்டோம்னா அதுதான் நம்மளை வந்து இந்த படத்தை வந்து இயக்கிறதுக்கான எடுக்கிறதுக்கான முதல் பாயிண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறது அந்த கான்ஃபிடென்ட் தான். செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் குறைப்பாங்க. வந்து முதல்ல கேட்கும்போது யாருங்க நடிக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க, ஆர்டிஸ்ட் யாருன்னு தான் கேட்பாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியில் அவனுக்கு தெரிஞ்சு பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கான ஒரு நடிகரை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம பண்ணவே முடியாது. அப்படி ஒரு நடிகரை உள்ளே கூப்பிட்டு போனீங்கனாலே அது இண்டிபெண்டன்ட் மூவியாக இருக்காது, அது வேற ஒரு கலருக்கு மாறிடும். அப்போது முதல்ல நம்மகிட்ட இருக்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து குறைப்பாங்க, நம்மளை ஒரு குறைச்சி மதிப்பிடுவாங்க, பார்க்குற பார்வையை ரொம்ப கம்மி கீழே பார்ப்பாங்க. அப்போது இந்த வெளி சமூகம் நம்மளை எடுக்கிற வரைக்கும், ப்ரூவ் பண்ணுற வரைக்கும், நான் வெங்காயம் படம்லாம் எடுத்து அது ஷூட்டிங் போயிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண வரைக்குமே, நீங்கள் ஒரு ஸ்டூடியோக்குள்ளே போனால் கூட யாருங்க இது எடுத்தது, யாருங்க கேமரானாலும் அதோட பார்வை வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போது நம்ம முதல் வேலையாக நாம் எடுக்க போகிற வேலையோட அந்த வேல்யூவை முதல்ல நாம் உள்வாங்கிக்கணும். நாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லை, இது எனக்கு பிடிச்சி இந்த வேலையை நான் தேர்ந்தெடுத்து இது மாதிரியான ஒரு படத்தை மக்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் திட்டமிட்டே தான் நானாக விரும்பி தான் பண்ணுறேங்கிற விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக உருவாக்கிட்டோம்னா மட்டும்தான் இது ஒரு முதல் கோணல் முற்றிலும் கோணம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப தெளிவாக நாம் இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போது அந்த மாதிரி நம்ம இண்டிபெண்டன்ட் மூவியை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம தமிழில் இருக்கக்கூடிய நிறைய படங்களை நம்ம பார்க்கலாம். நமக்கு இண்டிபெண்டன்ட் மூவிக்கும் பெரிய பட்ஜெட் படங்களுக்குமான வேறுபாடே சில நம்ம கடந்த காலங்களில் வந்து தமிழில் வந்த படங்களுக்கு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். டூலெட் படங்களை சொல்லுவாங்க, டூலெட்டை, காக்கா முட்டை, மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும்,
இந்த மாதிரி ஒரு கதையாக எடுக்கப்பட்ட படங்கள் இருக்குல்ல. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு 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 இண்டிபெண்ட்டாக எடுத்த படம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு பெரிய பட்ஜெட் இருந்துச்சு, அதுக்கு ஒரு பெரிய ஒரு நடிகரோட சப்போர்ட் இருந்துச்சு. காக்கா முட்டைக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.